Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். Particle A moves along x-axis with a uniform velocity of 10 meter per second. Particle B moves with a uniform velocity 20 along the direction, making an angle of னு சொல்லி கொடுக்கல, angle of 60 degree. Diagramல மென்ஷன் பண்ணியிருக்கான். 60 degree with the positive direction of x-axis shown in the figure. Relative velocity of V with respect to A. Velocity of B with respect to A. So velocity of B with respect to A na VB minus VA. இப்போ velocity of B கண்டுபிடிங்க சார். velocity of B என்ன? இது மொத்த velocity. அப்போ அதோட x component y component கண்டுபிடி. VB ஓட x component என்ன? V cos theta. cos 60 வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 1/2. So 20. சரி 20 அப்படி 10. அப்போ நல்லா பாரு, இந்த வேல்யூ 10, இவனோட வேகமும் 10. அப்போ இது கேன்சல் ஆயிருக்குமா? ஓகே சார். வெலாசிட்டி ஆஃப் பி அலாங் ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ வருது? 20 into sin 60. sin 60 என்ன? √3/2. அப்போ 10 √3. அப்போ நல்லா பாரு, இவனோட இந்த வேகமும் இவனோட இந்த வேகம் சேம். அப்போ இந்த பார்ட்டிகளை பொறுத்து அவன் மேலே மட்டும்தான் போகிறான். எவ்வளோ வேகத்தில் போகிறான்? 10 √3. சார் புரியல சார். வெலாசிட்டி ஆஃப் பி மொத்தமாக எழுது. velocity of B பார்த்தீங்கன்னா 10 i cap plus 10 √3 j cap. velocity of A என்ன? 10 i cap. இப்போ பாரு, ரெண்டுத்துக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சா சப்ராக்ட் ஆயிடுச்சுன்னா velocity of இது பார்த்தீங்கன்னா 10 √3 j cap. எந்த டைரக்ஷன் ஜேனா? மேலே மட்டும்தான். அப்போ பார்ட்டிகல் மேலே மட்டும்தான் போகுது, எக்ஸ் ஆக்சிஸில் கிடையாது. 10 √3 along the எஸ், 10 √5 தப்பு, 30 along the தப்பு. இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.